Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 15 sentences இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு I have told you. நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு you should know about this. நீ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் உதாரணத்திற்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா? இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐ ஆம் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறக்கு மே ஐ டேக் திஸ் அனுமதி கேட்போம். நான் இதை எடுத்துக்கலாமா? முருகன் இஸ் அ ஃபார்மர்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். முருகன் அப்படிங்கிறவர் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ல வரும்போது முருகன் இஸ் அ ஃபார்மர். த ஹவுஸ் வாஸ் வெரி பிக் பெரியது, வெரி பிக் ரொம்ப பெருசு. அந்த வீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். த ஹவுஸ் வாஸ் வெரி பிக். நத்திங் டு வரி, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லாத டைம்னு சொல்லுவோம், கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை, சீக்கிரமாகவே அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு. நத்திங் டு வரி, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. யூ நோ எவ்ரி திங், ஒய் டூ யூ ஆஸ்க் மீ தென்? யூ நோ எவ்ரி திங், உனக்கு எல்லாம் தெரியும். ஒய் டூ யூ ஆஸ்க் மீ தென், அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்போம். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்குறக்கு யூ நோ எவ்ரி திங், ஒய் டூ யூ ஆஸ்க் மீ தென்? நேற்று நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்போம். நேற்றுக்கு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்போம். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டேனா நேற்று அப்படின்னு அர்த்தம். நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ செட் நத்திங், நான் ஒன்றும் சொல்லலை. சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் an hour டு குக், சமைக்கிறதுக்கு 1 hour ஆகும் அப்படிம்போம். இட் டேக்ஸ் an hour டு குக், சமைப்பதற்கு 1 மணி நேரம் ஆகும். எழுப்பும்போது, தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பும்போது மணி 7 ஆச்சு எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். மணி 7 ஆகுது எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவோம். வேக்கப்னா எழுந்திரு. இட்ஸ் 7 o'clock, மணி 7 ஆகுது, மணி 7 ஆச்சு. வேக்கப், இட்ஸ் 7 o'clock, எழுந்திரு, மணி 7 ஆகுது. ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் எக்ஸாஸ்டட், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் களைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.